வணக்கம். தமிழ்நாட்டுல இருக்கிற ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு. 2026 பொங்கல் பரிசு திட்டம் பத்தி ஒரு பெரிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதுல என்னென்ன இருக்கு, யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு வாங்க விரிவா பார்க்கலாம். ஆமா, இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா அது இந்த நம்பர் தான். 5000 ரூபாய். இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். 2026 பொங்கலுக்கு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே இவ்ளோ பெரிய தொகையா பணப்பரிசு கிடைக்க போகுதா? சரி, அரசாங்க தரப்புல இருந்து வந்த தகவல்கள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். சரி, இந்த பணப்பரிசு அறிவிப்பு ஏன் இப்போ திடீர்னு வந்திருக்கு? ஏன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷம் வரப்போறதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 2025 பொங்கலுக்கு வெறும் பரிசு தொகுப்பு மட்டும்தான் கொடுத்தாங்க. ஆனா இப்போ 2026க்கு முன்மொழியப்பட்டிருக்கிற திட்டத்துல பரிசு தொகுப்போட சேர்த்து பணப்பரிசும் கொடுக்க போறாங்களாம். இதுதான் பெரிய மாற்றம். இந்த அறிவிப்பு வந்திருக்கிற நேரத்தை நாம கவனிக்கணும். ஏன்னா 2026ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா? அதனால தான் இந்த பணப்பரிசு திட்டத்தை திரும்பவும் கொண்டு வர்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஓகே, பணப்பரிசு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது இல்லாம அந்த பரிசு தொகுப்புல வேற என்னெல்லாம் இருக்கும்? வாங்க அதையும் பாத்திரலாம். இந்த பரிசு தொகுப்புல 2 முக்கிய பகுதிகள் இருக்கு. ஒன்னு, வழக்கம் போல கிடைக்கிற இலவச வேட்டி, சேலை, அப்புறம் பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு. இன்னொன்னு தான் அந்த ஸ்பெஷல், அதாவது 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் பணப்பரிசு. அரசாங்க வட்டாரங்கள் சொல்ற தகவல் இதுதான். சரி, பரிசு அறிவிச்சிட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் இருக்கிற முக்கியமான கேள்வி, இதெல்லாம் எப்படி நம்ம கைக்கு வந்து சேரும்? அதுக்கு ஒரு தெளிவான டைம்லைன் கொடுத்திருக்காங்க. இந்த டைம்லைனை பாருங்க, தெளிவா புரியும். ஜான்வரி 6ஆம் தேதிக்குள்ள இலவச வேட்டி, சாலை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா ஜான்வரி 6ல இருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் கொடுப்பாங்க. அப்போ நீங்க, அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்க ரேஷன் கடைக்கு போய் வேட்டி சாலைய வாங்கிக்கணும். 2ஆவதா பரிசு தொகுப்புக்கும் பணத்துக்கும் டோக்கன் வாங்கணும். 3ஆவதா அந்த டோக்கன்ல என்ன தேதி சொல்லிருக்காங்களோ அன்னைக்கு போய் உங்க பரிசு பொருட்களையும் பணத்தையும் வாங்கிக்க வேண்டியதா. சரி, இப்ப பிளான் ரெடி, டைம்லைனும் இருக்கு. அப்போ அடுத்து என்ன நடக்கணும்? இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமா ஆகிறதுக்கு ஒரு கடைசி ஸ்டெப் பாக்கி இருக்கு. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தகவல்கள் எல்லாம் அமைச்சர்கள், அரசாங்க அதிகாரிகள் சொன்னதுதான். ஆனா இதுக்கான இறுதி அதிகாரப்பூர்வ அரசாணை இன்னும் 2-3 நாள்ல வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இது மட்டுமில்ல, இது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிதான் கூட சொல்றாங்க. 2026 தேர்தலை மனசுல வச்சு PHH மற்றும் NPHH ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இன்னும் பல இலவச பொருட்கள் கிடைக்கிற மாதிரி அறிவிப்புகள் வரலானும் எதிர்பார்க்கப்படுது. கடைசியா நம்ம எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். பரிசு கொடுக்கற வேலை ஜான்வரி மாசம் ஆரம்பத்திலேயே தொடங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வரும்? இந்த அறிவிப்புக்காக காத்துட்டு இருக்கிற மக்களோட எதிர்பார்ப்பு நிறைவேறுமா? இதற்கான பதில் கூடிய சீக்கிரம் தெரியும். இந்த விவரங்களை எங்குடன் சேர்ந்து தெரிந்து கொண்டதற்கு நன்றி.